அன்னைக்கு கேட்டிருந்தீங்கல்ல இந்த வீரப்பனை பத்தி ரஜினி சொல்லியிருந்தாருங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த டைம்ல வந்து நீங்க யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் போய் பண்ணாதீங்க. ஆனா நீங்களே வந்தீங்கன்னா அதுதான் அப்படி அரசியலுக்கு வந்தீங்கன்னா தனியா வாங்க, யாரு கூடயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கு, நீங்க வந்தாலே பெருசா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீரப்பன் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த ஆள் செத்து போயிட்டாரு. அதானே இல்ல அவரு இன்னொன்னு அது பேசல. அவர் யார் யாரை சப்போர்ட் பண்றாருன்னா கலைஞருக்கு ஓட்டு போடுங்க, மக்கள்கிட்ட சொல்றாரு கலைஞருக்கு ஓட்டு போடுங்க, ராமதாஸுக்கு ஓட்டு போடுங்க, திருமாவளவன் ஓட்டு போடுங்க, அதான் கம்யூனிஸ்ட் கூட ஓட்டு போடுங்க, ஆனா ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு மட்டும் போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க அந்த டைம்ல ஆட்சியில இருக்காங்க, அதை எதிர்த்து பேசணுன்றதுக்காக அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஜினிக்கும் மக்கள் ஆதரவு நல்லா இருக்கு, ஆனா நீங்க உங்களை சுத்தி நிறைய பேர் சப்போர்ட் கேட்டு வருவாங்க, ஆனா யாருக்கும் போய் சப்போர்ட் மட்டும் பண்ணாதீங்க, வந்தீங்கன்னா தனியா வந்து நின்று செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. தனியா வரலையா அவரு? ரெண்டாவது வீரப்பனை கொன்னதுக்கு ஆனா இந்த நாய் வந்து வீரப்பனை கொன்னதுக்கு ஜெயலலிதாவை பாராட்டி பேசியிருப்பான். முதல்ல வந்துட்டு ராஜ்குமாருக்கு முன்னாடி வந்துட்டு கடத்த பிளான் போட்டது ரஜினியை தான். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருந்தது ரஜினி தான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ராஜ்குமார். ராஜேஷ் இந்த உருட்டெல்லாம் உருட்டாத ராஜேஷ், தயவு செஞ்சு. அவன்லாம் அந்த டைம்ல எஸ்டிஆர் மாதிரி ஓகேவா, ராஜ்குமார் வந்து அந்த ஆள் எம்ஜிஆர் மாதிரி கர்நாடகாவுக்கு. அவனை கடத்து வரான் அவன். தூக்குனது எந்த வருஷம்? ராஜ்குமார் அவர் கடத்தினது எந்த வருஷம்? 2000 அதான் பாபா டைம் தான். பாபா டைம்ல பெரிய ஆள் தானங்க ரஜினிகாந்த். பெரிய ஆள் தான், அதுதான் நானும் சொல்றேன். நீங்க எஸ்டிஆர் கூட அவரோட எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க ரஜினி கடத்தினா தமிழ்நாடு ஸ்தம்பிக்குமா? தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கும்ல, தலைவர் இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் சுரேஷ் ப்ரோ, இது தமிழ்நாடு ஸ்தம்பிக்கைக்காக இல்ல, கர்நாடகா ஸ்தம்பிக்கைக்காக. சிவாஜியை கடத்தி இருந்தா தமிழ்நாடு ஸ்தம்பித்திருக்கோம், ஓகேவா? உங்களுக்கு புரியல, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு கான்செப்டே புரியல. இது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ரஜினி வந்து தமிழ்நாடு ஸ்தம்பிக்கைக்காக இல்ல. ராஜ்குமார் அந்த டைம்ல அவர் பெரிய இல்ல சுரேஷ், ராஜ்குமாரே பெரிய ரொம்ப பெரிய ஆளு, எம்ஜிஆர் மாதிரி அவர் உண்மையில அதுவே தெரியாது. ஆமா அவர் பெரிய எம்ஜிஆர் மாதிரிலாம் இல்ல ப்ரோ, கர்நாடகால எம்ஜிஆர் மாதிரிலாம் இல்ல ப்ரோ. அவரு யாரு? ராஜ்குமார். டேய் அங்க கடவுள்றாங்க ராஜ்குமார், வாய மூடுங்கடா டேய். என்னடா ராஜ்குமார் அங்க பெரிய ஆள் தான், ஓகேவா? பெரிய ஆளு ப்ரோ, ஆனா நீங்க சொல்ற மாதிரி எம்ஜிஆர் என்டிஆர் லெவல் இல்ல. ஏய் அவங்க எல்லாம் ஒண்ணா வந்த டைம் தான், அதனால அப்படி சொல்றேன்டா. அவர் சொன்ன கரெக்ட் தான். ரஜினி அந்த டைம்ல கலைஞர் எந்த தூக்கி அந்த டைம்ல, அதனாலதான் ராஜ்குமார். பிகாஸ் தமிழ்நாட்டுல பெரிய ஸ்டார்னு கிடையாது, கர்நாடகாக்காரன் தமிழ்நாட்டுல பெரிய ஆளா இருக்கும் அந்த ரேஞ்ச். அதுதான் மேட்ரு. கர்நாடகாக்காரன் இங்க வந்திருக்கான், அவன் கர்நாடகால ஒரு பிரச்சனையும் வரணுங்கிறதுக்காக தான் அவன் பார்த்தது. சரி அப்படி பாக்குறப்போ வந்துட்டு இதை விட அவன் பெட்டர் இருந்தா அவனை கடத்தினது. இவனை விட அவன் பெட்டர் இல்ல, என்னைக்குமே எது பிரச்சனை அதிகமா வரும். இப்ப ரஜினியை கடத்தினா வந்துட்டு கர்நாடகால அதிகமா பிரச்சனை வரும். டார்கெட்டே ராஜ்குமார் தாங்க, கர்நாடகா தாங்க. இவனை கடத்தி பிளானே ரஜினி தாங்க, அதனாலதாங்க அப்போ கொந்தளிச்சது. இல்ல ராஜேஷ், நீங்க எதை வச்சு சொல்றீங்க ரஜினி தான் அந்த டைம்ல வந்ததுங்க? ஃபர்ஸ்ட் பிளான் டார்கெட்டே ரஜினி தான். ரெண்டாவது ராஜ்குமார் வந்தது இல்ல, அப்ப எடுத்துட்டு வாங்க நான் பாக்குறேன். 90 சைட்ல வந்ததெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியுமா? சரி ரெண்டாவது சரி அப்புறம் எதுக்கு அவர் பெங்களூர் போனாரு? இல்ல என்ன ப்ரூஃப் இருக்கு? அவர் பெங்களூர் போய் பேச ரீசன் என்ன தெரியுமா? கர்நாடகால இவர் தான் தூதுவரே, இவருக்கு பதிலா அவர் போனனால இவர் தான் தூதுவரே. ரெண்டாவதுதான் நக்கீரனே வந்தாரு. நக்கீரனை வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தூதுவரா போறதுக்கு கவர்மெண்ட்டுக்கும், அதாவது பெங்களூர் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தூதுவரா இருந்தது இவர் தான். பேசிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டுக்கு, ஓகேவா? தூதுவர்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க போய் மீட் பண்ணி பேசினா ப்ரோ. அந்த ரஜினி தான். ரஜினி காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள போல பெங்களூர் வரைக்கும் ரஜினி நக்கீரன் கூட போனதே அவர் தான். போய் விட்டுட்டு அவரை மீட்கிறதுக்கு கன்னடா தெரியும் சொல்லிட்டு கூட்டு போனதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப பெரிய தூதுவர் மாதிரி. ஒரு நிமிஷம் இருங்க, நக்கீரனோட ஒரு பேட்டியை பாருங்க. அந்த மெண்டலா மாறிட்டான்டா அவன். யோ என்ன சொன்னாலும் ஏன் மெண்டலாங்கிறீங்க? ஃபுல்லா கேளுங்கய்யா. நக்கீரனோட பேட்டி பாருங்க. ராஜ்குமார் வந்துட்டு ஒரு தீவிர வந்துட்டு ஃப்ரெண்டு. அது 2 பேருமே சுரேஷ் ப்ரோ பழக்கமே. ஒரு விஷயத்த அரைமுறையா கேட்டுட்டு
ஹிஸ்டரியை மாத்துவீங்க. நீயே பேசுறா டேய், திருத்த நீயே பேசுறா, முடியலடா என்னால. நான் சொல்றதே அந்த ஆளுக்கு நெகட்டிவா தான் சொல்றேன். அது நீ மென்டலா அந்த ஆளு பேங்களூர் போனா கன்னட தெரியும் கூட்டு போயிருப்பான், எனக்கு யோ தெரியாதுன்னு. இருங்க சுரேஷ் ப்ரோ ஒன்று சொல்றேன் கேளுங்க. நக்கீரன் கோபால் ஒரு ஊப்பி சரியா, இந்த ஆளு போய் கலைஞர் கூட சேர்ந்துட்டார், அதனால அவனை விட்டுட்டாங்க. இவர் கூட போயிட்டு கோர்த்து விட்டு இருந்தாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம ராஜ்குமார் வந்துட்டு ரஜினி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கனால மாறி மாறி வந்துட்டு போன் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணது ரஜினி. ரெண்டு பக்கம் ஸ்டேட் பார்டர் பிரச்சனை பாரத் ரத்னா அவார்டு கொடுத்துருக்கடா அந்த மெண்டலானுக்கு. ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. தாதா பால்சே ப்ரோ நீ அப்டேட்டே இல்லாம இருக்கிற. தாதா சாஹிப் பால்கே பாரத ரத்னா எம்ஜிஆருக்கு தான் கொடுத்திருக்காங்க, இந்த ஆளுக்கு கொடுத்தாங்களா? குடுக்கல. தாதா சாஹிப் சில நாள் ப்ரோ 25ல கொடுத்துருவாங்க ப்ரோ, 25 26ல கொடுத்துருவாங்க. மயர கொடுப்பானுங்க, வெட்டிடுவேன். யாரு வெட்ட போறீங்க? அந்த கிளவுன்லாம் பாரத ரத்னாலாம் வாங்கினான்னு வச்சுக்கிய, தாதா பால்கே அவார்டே வாங்கிட்டா. தாதா பால்கே அது சினிமாலடா, அது சினிமால கிளவுடிசம் பண்ணுங்க, கண்ட்ரில பண்ணாதீங்க. யோ எம்பி பதவியா அந்த ஆளு காத்துட்டு இருக்குது, அப்ப என்ன பண்ணுவீங்க? சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்த மாதிரியா கௌரவ? அதே மாதிரி அதேதான். சச்சினுக்கு இளையராஜா இருக்காரு, இளையராஜா ப்ரோ அன்னைக்கு இந்த இத பத்தி பேசியிருந்தால, விடுதலை படத்தை பத்தி சொல்லுங்க ப்ரோ. அது அது இதுல பார்த்தா அதெல்லாம் கம்மின்னு தோணுச்சு. இந்த வெப் சீரிஸ்ல அவங்க நேரடியா அதுல பாதிக்கப்பட்டவங்களே அதுதான் ப்ரோ சொல்றேன். கனி ப்ரோ அந்த விடுதலை படங்கிறதே பல கதைகளோட காப்பி தான். இந்த எனக்கு அது இந்த கதையை கேட்கும் போது, ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களே இந்த பேட்டி கொடுக்குறாங்க இந்த வெப் சீரிஸ்ல, அதை கேட்கும் போது அதை கேட்கவே நமக்கு ஒரு இதா இருக்கு. ஓகேவா, அது மொத்தமா அங்கங்க பிட்ஸ் எடுத்து எழுதுனது, அது அவ்வளவுதான். இல்ல அதுதான் இது பார்க்கும்போது நினைக்கிறாரு. அது எப்படின்னா வீரப்பன் கதையை ஸ்பூஃப் வெர்ஷன் தான் விடுதலை. தோணுச்சு. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குது பாக்கறதுக்கு? நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பாத்துருக்கேன். ஒரு 4வது எபிசோடு மட்டும் ரொம்ப அந்த எப்படி சொல்றது, அந்த பாதிக்கப்பட்டவங்க பேசுறதா இருக்கும். அது ரொம்ப இதா இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றது, அவ்வளவு பாதிப்பு டாக்குமெண்ட்ரியா இருக்கா இல்ல ஒரு கமர்ஷியலா இருக்கான்னு கேக்குறேன். இல்ல டாக்குமெண்ட்ரி பிளஸ் ஒரு பரபரப்பாவும் போற மாதிரி தான் இருக்கும், ரெண்டும் மிக்சிங் தான். எனக்கு ஆனா அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையா இருந்தது. அதுக்கப்புறம் போக நல்லா இருக்கும். ப்ரோ சினிமா ஃபுட்டேஜஸ்னா இருக்கா இல்ல டாக்குமெண்ட்ரி ஃபுட்டேஜஸா? இல்ல வீடியோ ரெண்டுமே இருக்கு, ரெண்டுமே தான். அத பாதி டாக்குமெண்ட்ரி பாதி சினிமா அந்த மாதிரி இருக்கு. அவனுங்க ஷூட்டும் பண்ணிருக்கானுங்க செத்த தனியா, ஆனா இவரே பேசுறாரு நிறைய. அத சொல்லும் போது அந்த கதையை காட்டுற மாதிரி நரேஷன்லதான் கதையை மூவ் ஆகுற மாதிரி. ஆமா. ஓகே அவர் நரேட் பண்ற மாதிரி கதையை அந்த கதையில அப்படியே வீடியோவாவும் காட்டுறாங்க அவர் பேசுறது. அதுதான் சரி. இவரு நக்கீரன் போய் வந்துட்டு அந்த டைத்துல வந்துட்டு வீடியோ எடுத்தாரு தெரியுமா, இப்ப இன்டர்வியூ எடுத்தாரு தெரியுமா, அந்த விக்ரமங்க பாரு வீரப்பன் சொல்ற கதையெல்லாம் வந்துட்டு எடுத்து அத சொன்ன கதைக்கு வந்துட்டு ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணி அந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தப்ப எனக்கு இன்னும் அந்த நெட்ஃபிளிக்ஸ்தே இம்ப்ரெசிவா இருந்தது. ஆனா இன்னும் இது கண்டினியூ பண்ணோம். இப்ப அப்ப அதை விட இது பாருங்க, இது இல்ல அது நான் அதுவும் பாத்திருக்கேன், இது அதை விட பெஸ்டா இருக்கு. பேசாம நீ லேபிள் பாருங்க, லேபிள் நல்லா இருக்கு. ஏன் இது பழைய கதை தான் ப்ரோ, நம்ம போர் தான் ப்ரோ அடிக்கணும். லேபிளுமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையங்க, போக போக ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்புறம் இல்ல எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. அது எப்போ இழுத்துக்கிட்டே போற மாதிரியே இருக்கு ஒரு ப்ரோ. இனிமேதான் ட்விஸ்ட் இருக்கு. அந்த இடத்துல செத்த ஒருத்தன் இன்னும் தேடிட்டு தான் இருக்கான். அவங்க அப்பா பத்தின ஒரு இது இருக்கு, புரிதல் எவ்வளவு இருக்கு. நான் இன்னும் எவ்வளவு அது எனக்கே அது பிடிக்கலன்னா வாரம் ஒண்ணு வருதா, அந்த ஒண்ணு பாத்துறோம் அதுக்கு அப்படி இருக்கு. ஒரு அது வேணா ரொம்ப ஒண்ணு மூணு அதுதான் கொஞ்சம் இதாகுது. ஒரு 2, 3 அப்படி விட்டா கூட பரவாயில்ல, ஒண்ணு விடுறாங்க. என்ன வாரம் கொஞ்சம் நாடகம் மாதிரியே பார்க்க முடியும். இல்ல ஆனா அவங்க அப்பாவை பத்தி இன்னும் வரவே இல்லை. அவங்க அப்பா ஒரு ரவுடி தானே, அதை பத்தி சொல்லவே இல்லை. ஆமா, ஆனா நல்ல கண்டென்ட், நல்ல அந்த கதையெல்லாம் ஓகே. அவர் எடுத்திருக்க விஷயம் நல்ல
அதே ஃபைட் கிளப்பும் அதே தானே, அந்த கதை தான். இது பாசிட்டிவ் நோட்டு தானே, அது எப்படி ஃபைட்ல முன்ன நம்ம பார்க்கலாம். ஃபைட் கிளப்பும் அதே கதை தான், ஆனா ரொம்ப ஆழமா போகாம சும்மா மேலோட்டமா போயிட்டாங்க. ப்ரோ ஆனா பிஜே மிரட்டி இருப்பாங்க ப்ரோ லேபிள்ல. அந்த ஒரு பிஜே வரும் பாருங்க ஸ்டார்டிங். நல்லா தான் இருக்கு. மகேந்திரன் அவன் நல்லா நல்லா பண்ணியிருக்கான். நல்லா அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கான். ஆனா ஜெய் அவ்வளவா பண்ணாம இல்லை, எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பிடிச்சது மகேந்திரன் தான். நல்லா அல்டிமேட் மகேந்திரன் அந்த சுரேஷ் தாத்தாவா அவன் 2 பேரும் தான். விட்டோபா ப்ரோ சலார் போவீங்களா போக மாட்டீங்களா? சாம்சிஸ்ல சலார் ரேப்பலுக்கு இல்ல ப்ரோ, சாம்சிஸ்ல சலார்லாம் ரேப்பலுக்கு ரிவ்யூ வரட்டும். இதுதான் சரி, போனா சலா ரிலீஸ் டைம் ஏதாவது பாத்தீங்களா? சலா ரிலீஸ் ஏதாவது பாத்தீங்களா? எனக்கு பிடிக்கல. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லருக்கு இந்த ட்ரெய்லர் பரவாயில்ல. எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. எனக்கு KGF 2 ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு அதோட இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த KGF 2 நிறைய பேருக்கு பிடிக்காத ஆளுங்களுக்கு தான் இது அவ்வளவா பிடிக்கலன்றீங்க. மற்றபடி KGF 2 பிடிச்ச எல்லாருமே இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இந்த கேஜிஎஃப் நியூஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன் வேணே. ஆனா அது பிரசாந்த் இல்லன்னு சொல்லிட்டாரு அவரு. சொல்றாங்க. இல்ல பிரசாந்த் நீல் இல்லங்க, அவர் பேட்டியில இல்லன்னு சொல்றாரு சொல்றாரு. அப்படிலாம் இல்லன்னு. அவர் இல்லன்னு சொல்றாரு. ஆனா ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே வர மாதிரி ஃபீல் ஆகுது. பாப்போம். டே அந்த கேரக்டர் இல்ல இருந்தா அவர் எப்போ தான் இதெல்லாம் ஓப்பனாவே கனெக்ட் இல்ல ஆகும்? அப்படின்ட்டாரு. எனக்கு புரியல. இங்க அதுக்காண்டிதான் அவர் இருந்து அப்படி அங்கே சொல்றது. இருந்தா அது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வராதீங்க, அதெல்லாம் இல்ல, இது வேறன்றது அப்படியே ஓப்பனா தம்பி சொல்றாரு. சந்தோஷம் டவுட். இதுல இருக்க கேரக்டர் அங்கே இருந்து எப்படி யூனிவர்ஸ் ஆகும்? இது வேற பீடியல் நடக்குது, அது வேற பீடியல் நடக்குது. யாராவது ஏன்டா உக்ரம் அந்த அம்மா பாத்தீங்களா? உக்ரம் யாராவது பாத்திருக்கீங்களா? சைடு ப்ரோ பாத்துருக்காரு. சைத் ப்ரோ உக்ரம் பாத்துறீங்களா? நல்லா இருக்கா? அவரு போயிட்டாரு. இருக்காரு. போயிட்டாரா? எந்த படம் வந்துட்டாரு. உக்ரமா? உக்ரம் முன்னாடி உக்ரமா? யூடியூப்ல பாத்தங்க, நல்லா தான் இருந்துச்சு அந்த டைம்ல. எனக்கு ஐ மீன் ஒரு டீசெண்டா இருந்துச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் படம் அவனோடது, பிரசாந்த் நீலோடது. ஓகேங்களா? அவரு சரி ப்ரோ, நீங்க போவீங்களா சலார் நான் இந்த வாரம்? சலார் போறேன், இந்த வாரம் போறேன், டெஃபினட்டா போறேன். ஃபர்ஸ்ட் டங்கி போறீங்களா ரெண்டுமே ப்ரோ? போறேன். டங்கி டங்கி டெஃபினட்டா போறேன். சலார் தான் முதல்ல போறேன். ஃப்ரைடே நைட்டே போறேன். தேர்ஸ்டே ரிலீஸ் ஆகுது. நான் தேர்ஸ்டே போறது இல்ல, ஃப்ரைடே நைட் போலான்னு இருக்கிறேன். இதுல புரியல. சலார் வந்து ஃப்ரைடே தானே ரிலீஸ் ஆகுது? இல்லையே, தேர்ஸ்டே. 22 தானே சலார் ரிலீஸ் ஆகுது. தேர்ஸ்டே 21 சலார். டங்கி 21 ரிலீஸ், சலார் 22 ரிலீஸ். ஒரு நாள் சலார் பிரீமியர் இருக்கும் அவங்களுக்கு. டங்கி எங்களுக்கு பிரீமியர் சலார் கிடையாது. துபாயில வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதியே ரிலீஸ். எத்தனை மணி ஷோ நான் எக்ஸாக்டா சொல்றேன் bro, ஒரு நிமிஷம். கனி ப்ரோ, இந்த தேர் திருவிழால பொங்கல் ரிலீஸ்னு எதுவும் போட்டிருக்காங்க? அதுவும் பார்த்த பொங்கல் மாதிரி ரிலீஸ் தெரியல. தான் போடுறாங்க. ஆமா அப்படிதான் போட்டாங்க. லாஸ்ட்ல முடியல போட்டாங்க. அப்படியா? ஆனா தள்ளி போகுதுன்னு தான் சொல்றாங்க லாஸ்ட்ல. எங்க கேப்டன்ல இருந்தாங்க தெளிப்போ எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு லாஸ்ட்ல இது வருது. கேப்டன்ல தெளிப்போ வாய்ப்பு இருக்கு. ஐலாண்ட் சாங் எப்போ வருது? இன்னைக்கா நாளைக்கா? நாளைக்கு நாளைக்கா? அது ஃபர்ஸ்ட் சாங் 2021ல வந்துச்சு. கேப்டன் மில்லர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பொங்கலுக்கு. எவன் தள்ளி போகுது? சப்போஸ் போஸ்ட் பண்ணாலும் நினைக்கிறேன். இல்ல 100% கேப்டன் மில்லர் 100% வரும் கன்ஃபார்ம். ஆனா 3 ப்ரொடக்ஷன் ஹவுஸுமே வந்துட்டு கன்ஃபார்ம் போடுறாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு 2 படம் தான் வருங்கிறாங்க. என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அயலான் பிரச்சனை இருக்குல்ல, அது முடியலன்னா ஒருவேளை தள்ளி போகும். இல்ல லாஸ்ட் கேஜிஆர் போட்டான ட்வீட் பொங்கல் ரிலீஸ்னு போட்டான். அப்படிதாயா போடுவான். பிசினஸ் முடிக்க பிரச்சனை நைட்டு 11 மணி, தேர்ஸ்டே நைட்டு 11 மணிக்கே வந்துட்டு அவைலபிள் இருக்கு. சரி செய்யுது ப்ரோ. இந்த ராஜ்குமார் கிரானியோட ஃபர்ஸ்ட் படம் இருக்குல்ல, ராஜ்குமார் நீ ஃபர்ஸ்ட் படம் பேர் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் முன்னா பை எம்பிபிஎஸ் வசூல் ராஜா. அது வந்து நம்ம வசூல் ராஜா படம். என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? முன்னா பை எம்பிபிஎஸ் அதுதான் எனக்கு தெரியாது. வசூல் ராஜா. இல்ல அந்த படம் தெரியும். அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் தான். சிரஞ்சீவி வந்து அது வந்து சங்கர் தாதா ஜிந்தாபாத்னு நடிச்சார். சங்கர் தாதா எம்பிபிஎஸ் தானே இருந்தது. ஜிந்தாபாத் இல்ல, எம்பிபிஎஸ். சங்கர் தாதா எம்பிபிஎஸ், ஜிந்தாபாத்னு எனக்கு ரீமேக் படம் தெரியும்.
ஆனா இவர் படம் தெரியாது. அது தெரிஞ்சவங்க இந்த படத்துக்கு நல்லா இருக்கு ஆமா அப்படின்னு ஆமா. எல்லா ஏன்னா படமும் சூப்பர் அப்படிதான் அது எல்லாரும் இல்லைன்னு கனி நினைக்கிறேன். அது ப்ரோ நண்பன் ப்ரோ நண்பன் தான். தமிழ்ல இருக்கிற அளவுக்கு பாதி அளவு கூட இருக்காது ஹிந்தியில. அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை, விடுங்க. இல்ல இன்னொன்னு நான் சொல்றேன், அந்த வசூல் ராஜா வந்து மத்ததெல்லாம் பீட் பண்ணிடுச்சு. வசூல் ராஜா தான். ஏன்னா அதுல கிரேசி மோகனோட டயலாக்ஸ், கமலாசனுடைய அந்த நடிப்பு, அந்த கமல் இது அண்ட் டைலாக்ஸ் டைலாக்ஸ் நம்மதுல இருக்கிற மாதிரி ஹிந்தில எனக்கு ஒரு தெரிஞ்சு பர்சன்ட் கூட இருக்காது. நிறைய பேர் நான்லாம் ஆர்வமானுங்க சிரிக்கவே ஹிந்திய. இல்ல. ம். ஏய் என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, ஆமா. அது தமிழுக்கு மாதிரி இதுக்கு பயங்கர டிஃபரன்ஸ் ஆட்டி உட்காந்துட்டேன் நான். எமோஷனல் சீன்ஸ் ஆல்சோ இதுதான். சிரஞ்சீவிலாம் அந்த படம் ஹிட். ஆனா பார்க்க முடியாது, என்னால பார்க்க முடியல சங்கர் தாதாலாம். என்ன இல்ல இது ப்ரோ சுஜாதாவை கொண்டாடின அளவுக்கு கிரேசி மோகனை கொண்டாடல போல இருக்கு. கிரேசி மோகன் அவருக்கு வந்து கொஞ்சம் குயிர்க்கி. சுஜாதா பெரிய படங்கள் ஒர்க் பண்ணிட்டாரு. கிரேசி மோகன் வந்து வந்து காமெடி மூவிஸ் அந்த மாதிரியான வந்து ஹியூமர் அப்படி போயிட்டார்ல. சுஜாதா வந்து மாஸ் படங்கள், ரொம்ப பெரிய லெவல்ல பேசக்கூடிய ஹை பட்ஜெட் படங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சாலும் அதனால அவருக்கு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் அந்த மாதிரி போயிட்டாரு ஆமா சுஜாதா. ஆமா. முதல்வன்ல ஒர்க் பண்ணிருக்காரு, அந்த மாதிரிலாம் இருக்குது இல்ல. அது வந்துட்டு கிரேசி மோகனுக்கும் கமலுக்குமான சீன்ஸுமே இதுல வந்துட்டு ரொம்ப நல்லா. இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாம் ஹிந்தியில அவ்வளவு தெலுங்குல பெருசா நல்லா இருக்காது. இருக்காது எனக்கு. சரி, ஹிந்திலயும் தெலுங்குல சுமாரா தான் இருக்கு, இருக்கும் பத்தி. ஹிந்தியில வந்து தமிழ் பரவாயில்ல. தான், ஹிந்தி ஆடியன்ஸ் தமிழ் தான் தமிழ் தான் டாப் நாச். வசூல் ராஜா ஆமா ஆமா. வேற மாதிரி இருக்கும். பாட்டுமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. பரத்வாஜுடைய சாங்ஸ் எல்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பர். பாட்டும் ஹிட்டு, படம் டைலாக்ஸும் ஹிட்டு, படம் த்ரூ அவுட்டா அதுவும் போயிட்டே இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஜோக்கை விட்டா இன்னொரு ஜோக் மிஸ் ஆயிடும், அந்த மாதிரி இருக்கும். இல்ல இப்ப உண்மையிலே நானு அதான் இப்ப 2 நாளா நான் தொடர்ந்து இப்ப 3 நாளா ஒரு காமெடி ஃபிலிம் கமல் சாரோட தான் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அதுதான் என்னது கமல் வசூல் சாரோட ராஜோட தான். காமெடி பிளேம் அது கிரேசி மோகனோட தான் இருக்கும். மைக்கேல் மதன் அதே மாதிரி உன்னை போல் ஆமா ஒருவன் கூட தமிழ்ல தான் ஓரளவுக்கு பெட்டரா இருக்கும். வசூல் ராஜா, அபய் சண்முகி, தெனாலி. தெனாலி அவர் தானே? தெனாலி தெனாலி இல்ல, தெனாலி வந்து தெனாலி இல்ல, கிரேசி தெனாலி வந்து மௌலி மோகன் நினைக்கிறேன். மௌலி 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 அபய் சண்முகி தெரியல அபய் சண்முகி இவன் தான், கிரேசி மோகன் தான். கிரேசி மோகன், கிரேசி தான். மௌலி அவரை வச்சு ஒரு படம்லாம் கமல் கே எடுத்தாங்க. கமல் கே சம்பந்தம் மௌலி தான் டைரக்டர். கமல் கே மௌலி தான் டைரக்டர், டைலாக்ஸ் எல்லாமே. ஆமா அபூர்வ சகோதரர் கிரேசி மோகன் தானே? ஆமா. அபூர்வ சகோதரர்கள் மைக்கேல் மதன காமராஜன் அதெல்லாம் வந்துட்டு கிரேசி மோகன் தான். ஆனா பெஸ்ட் நல்ல காமெடி. சதி லீலாவதி தான். சதி லீலாவதி பாலு மகேந்திரா இல்ல, டைலாக்ஸ் ப்ரோ. டைலாக்ஸ். ஆமா அது நல்லா இருக்கும். சதி லீலாவதிக்கு டைரக்டர் யாரு? பாலு பாலு மகேந்திரா. மகேந்திரா. பாலு மகேந்திரா. அதுவே எனக்கு இன்னைக்கு அப்ப தான் பாலு தெரியும். மகேந்திராவோட இது என்னது ரொம்ப ரொம்ப இதா இருந்தா அப்படி, அதனால ஒரு படம் பண்ணி கொடுத்தா அப்படி. ஐ மீன் ரொம்ப ஃபீல்ட் அவுட் அந்த மாதிரி. ஃபீல்ட் அவுட்லாம் ஆக்சுவலி அந்த படத்தோட சதி லீலாவதி மொயின் ஹீரோவே அவங்க கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா ரமேஷ் கண்ணா தான். ஆமா ரமேஷ் இவரு கண்ணா தான் ஹீரோ. கேமியோ தான் வருவா அப்படி. ஆனா இவர் வந்த பின்னாடி கமல் சாரோடைய அது கோவை சல்லாதும் வேற லெவல்ல பிச்சுட்டு போகும் அந்த காம்பினேஷன். காமெடி பயங்கரமா இருக்காது. அந்த காமெடிலாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு காமெடியா இருக்குங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்து வேற ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் தான் சொன்னது, பாலு மகேந்திரா. அதுக்கப்புறம் கமல் சார் இல்ல இதுக்கு வந்து கோவை சரளா தான் வேணும் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி வாங்கினது. இந்த அவங்க டேட்ஸுக்கோசரம் 3 மாசம் தள்ளியே வச்சாங்க இந்த ஷூட். இல்ல கோவை எல்லாம் இதெல்லாம் ஓகே. ஆனா பீக்ல இருக்கும்போது ஒரு காமெடி ஹீரோயினோட வந்துட்டு ஜோடி போடுறதுனா வந்துட்டு ரொம்ப கல்ட்டான ஒரு முடிவு. ஆமா அது ஆக்சுவலி சூட் ஆச்சு, ரொம்ப சூட் ஆச்சு. ஆமா ஆமா. கேக்குதா இல்ல யாரும் பேசலையா? யாரும் பேசல. அடுத்து எந்த டாபிக் எடுத்து பேசலாம்னு பார்க்கணும். சரி ப்ரோ, நீங்க உங்களோட பொங்கலுக்கு 3 படம் வந்துச்சுன்னா நீங்க எதை ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? நான் பேஸ்ட் ஆன் த ரிவ்யூஸ் தான் படத்துக்கு போவேன். நான் பொங்கலுக்கு எந்த படத்துக்கு ஆதரவும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏதாச்சும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்கன்னா பாக்குறதுக்கு போவேன். மற்றபடி எனக்கு இந்த இப்ப 3 படத்துல எந்த படத்து மேலேயுமே எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்டும் இல்லை,
அடடா இதை பார்க்கணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டென்ஷனும் இல்லை, எதுவுமே இல்லை. ஜீரோ. நான் ஐலாண்ட் தான் போலான்னு, ஐலாண்ட் வந்துச்சுன்னா ஐலாண்ட் தான் போவேன். ஐலாண்ட் வரலைன்னா எந்த படத்துக்கும் போக மாட்டேன். ஏன்னா அது பையனுக்காக வந்துட்டு சரி அது ஒரு இல்ல மேக்ஸிமம் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ஐலாண்ட் தான் போவாங்க. ஐலாண்ட் ஐ அதுதான். மீன் பசங்க இதுக்கோசரம். கேப்டன் மில்லர் ட்ரைலர் எப்போ வருது? வந்துருச்சுல டீசர் அது ஆமா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரைலர். டீசரே ஒரு அந்த அளவுக்கு ஒண்ணு பெருசாவே இல்ல. அப்படியா? டீசர் இது பிடிக்கலையா வரைக்கும் அதுல உங்களுக்கு? வந்து எதுவுமே பெருசா எக்ஸ்பெரி கேப்டன் மில்லர் எதுவுமே டீசர் எப்படி இருந்துச்சு உனக்கு? ஓகேவா? எப்ப வந்துச்சு அது? என்னப்பா தீபாவளிக்கு வந்துச்சு. ராஜேஷ் bro, அதை விடுங்க. அயலானே ட்ரெய்லர் நல்லாவே இல்லையே. அதாவது ஒரு கமர்ஷியலா ஒரு காமெடி, அந்த பொம்மை இதெல்லாம் வந்து ஃபேமிலி பசங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருக்குங்க. இல்ல அது ஓகே, அது எனக்கு புரியுது. ஆனா அந்த அளவுக்கு அவங்க சொல்ற அளவுக்கு ஒரு ரொம்ப நல்லா இல்லாத மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த படத்து மேல. ட்ரெய்லருக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்சிச்சு எனக்கு. சையது ப்ரோ அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாத. எந்த ரிக்வெஸ்ட்? ஏதோ விட்ரு உமோக்கோ ஓகே ஓகே பண்ண மாட்டேன். சரி அப்புறம் என்ன மேட்ரு? உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேங்கிங்கா எந்த படமுமே இல்ல. நான் உண்மையில சொல்றேன், எல்லாம் அந்த சப்பா காக்கையா தான். தீபாவளிக்கும் அதேதான், பொங்கலுக்கும் அதேதான். ஏப்ரலுக்கு அப்புறம் தாங்க பேங்க் இருக்கு. ஏப்ரலுக்கு அப்புறம் தான் பேங்க்ஸே இருக்கு. பிக் பேங்க்ஸ் ஆர் தேர் ஆஃப்டர் ஏப்ரல். கங்குவா தள்ளி போதான். தங்கலான் வந்துட்டு ஏப்ரல் வருதான். கங்குவா செப்டம்பர் போதான். எல்லா பொங்கல் எல்லா தீபாவளிக்கு தளபதி பாரு பார்த்தா எப்படி வரும்? ஆமா. எனக்கு இந்தியன் டூ பொங்கலுக்கே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. போன நாள் தான் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல கில்லிய ரீரிலீஸ் பண்ணிடலாம் பொங்கலுக்கு, அதாவது போலாம். ஆமா நல்லா இருக்கும். அயலான் நடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமா ஐலாண்ட் வந்தா கண்டிப்பா வந்துட்டு ஃபேமிலி அதான் பாப்பாங்க பொங்கலுக்கு. கேப்டன் மில்லர்லாம் கண்டிப்பா அதுக்கு உண்டான பொங்கல் ரிலீஸ் ஆன படமே கிடையாது. அது ஜிகர்தண்டா மாதிரி பாசிட்டிவ் டாக் வந்தாலுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க 20ஆம் தேதி வச்சாங்கல்ல, அதே இது போயிருக்கலாம் அவங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரி தோணல. நீங்க ராஜேஷ் ப்ரோ உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்றீங்க கரெக்ட். நீங்க சொல்றது மோரார்லெஸ் வந்து தியரிட்டிக்கலி அது கரெக்டா இருக்குது. பட் எனக்கு வந்து கண்டென்ட் எந்த படம் நல்லா இருக்குதோ அந்த படம் தூக்கிடும். ஃபேமிலி எல்லாம் தாண்டி இப்போ கேப்டன் மில்லருக்கான கண்டென்ட் வந்து நல்லா இருக்குதுங்கிற மாதிரி வந்து ஃபுல்லா வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸா இருக்குதுன்னு வைங்களேன், அந்த படம் தான் ஓடும். இது எனக்கு தோணுது. அது எனக்கு இந்த நீங்க சொல்றது வந்து ஆனா தியரிட்டிக்கலி கரெக்டா இருக்குது. ஆன் பேப்பர் நீங்க சொல்றது எல்லாமே வந்து மைண்ட் செட் ஓரியன்டா எல்லாத்துலயுமே நீங்க சொல்றதுதான் சரியாப்படுது. பட் பிராக்டிக்கலா வந்து எந்த கண்டென்ட் பெட்டரோ அதுதான் ஜெயிக்கும். நீங்க சொன்னீங்கல்ல பாசிட்டிவ் ரிவ்யூவே வந்தாலும் இது பொங்கலுக்கு அந்த மாதிரி நடக்காது. பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து கேப்டன் மில்லர் நல்லா இருக்குது அப்படின்னு வேர்ட் ஆஃப் மவுத்ல ஃபுல்லா இதாயிடுச்சுன்னு வைங்களேன், கேப்டன் மில்லர் அடிச்சிடும். நீங்க சேது ப்ரோ நீங்க அது ஃபுல்லா வரணும் அப்படின்னு சொல்றீங்க, கண்டென்ட் நல்லா இருந்தா ஓடின்னு. ஆனா இங்கிட்டு எஸ்கேக்கு வந்து லைட்டா நல்லா இருக்குன்னு பேச்சு வந்தாலே போதும், வந்துருவானுங்க கிளம்பி. அப்படி புரியுதா? அதுலயுமே நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூலயுமே எஸ்கே தான் டாமினேட் அந்த மாதிரி. ஓகே டாமினேஷன் அவனுக்கு தான் அதிகமா இருக்கும். எஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ஜெனரல் ஆடியன்ஸ் அதிகம்ங்கற. லைட்டா நல்லா இருக்குன்னு சொன்னா கூட அந்த அவனுக்கு வர வேண்டிய கூட்டம் எக்ஸ்ட்ராவும் வரும். ஏன்னா டானே இல்ல அது இல்லாம அந்த இது ஒரு ஏலியன் வந்துன்னா சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். சின்ன பசங்க வரனால ஆட்டோமேட்டிக்கா பேரண்ட்ஸ் வந்துதான் ஆகணும். அந்த ஒரு இது இருக்குல்ல. ஆமா சின்ன பசங்க கரெக்டா அது கரெக்டா இன்னும் ஒரு படம் ரிலீஸ் நெருங்க ஒரு ட்ரெய்லரோ இல்ல ஏதாவது ஒண்ணு விட்டு இன்னும் கொஞ்சம், அதாவது பெருசா எதுவுமே ஏலியன் பத்தி கண்டென்ட் என்ன எதுவுமே தெரியல, சும்மா விட்ட மாதிரிதான் இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஏலியனை மையப்படுத்தி ஏதாவது ஒரு ட்ரெய்லர் ஒரு 45 செகண்டுக்கோ 50 செகண்டுக்கோ ஏதாவது டீசர் அந்த மாதிரி இருந்தா சொல்ல போறோம் அப்படின்னு நினைக்கலாம் படக்குழு. இல்ல ப்ரோ அதை வச்சுதான் அயலான்னு பட டைட்டிலே அதானே. இல்ல செய்து ப்ரோ என்னன்னா அவங்க வந்துட்டு அந்த டீசர் விட்டப்போ கூட வந்துட்டு
சிஜி ஒர்க் எதுவுமே ஃபுல்லா முடிக்கல. அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆமா கண்டென்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கறனால தான் வந்துட்டு தீபாவளிக்கு வந்துட்டு டீசர் விட்டது. அப்ப கூட சிஜி ஃபுல் கண்டிப்பா முடிக்கல. 2.5 மணி நேர படத்துல 2 மணி நேரமாவது இது வரும், ஏலியன் சீன் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்துட்டு இந்த டைரக்டரோட முந்தின படமான இன்டர்நேஷனலே வந்துட்டு நல்ல படம். இதே கேப்டன் மில்லரோட அவரோட முந்தின படத்தை பாத்தீங்கன்னா காணி சாகிதான். அது ஓப்பனிங்க்கு டைரக்டர் மட்டும்தான் நீங்க சொல்ற இந்த ஃபார்ம்லாம் வந்துட்டு இதாகும் ஓப்பனிங். இது ராஜேஷ் ப்ரோ, நான் இப்ப அயலான் எப்படி எதிர்பார்க்கறேன்னா, இப்போ அது வந்து இவனுங்களுக்கு மெஷின் கிடைக்குதுல, இன்டர்நெட்னால டைம் டிராவல் மெஷின் கிடைக்குதுல, அந்த மாதிரி இவனுங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இவனுங்களுக்கு, அதாவது இவனுக்கு போதையில போய் அந்த மெஷின் கிடைக்கும். அதே மாதிரி இவனுங்களும், இவன் யோகி பாபு அந்த இன்டர்நெட் நாளையில ஃப்ரெண்டா வருவானே, என் பேர் என்ன, கருணாகரனா? கருணாகரன். ஆமா ஆமா. அவன், இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டா இருக்கானுங்க. வழக்கம் போல வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு அந்த மாதிரி இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கையில வந்து இந்த ஏலியன் கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஏலியனை வச்சு கொஞ்சமா அப்படியே அந்த அவனுங்க வந்து அந்த டைம் டிராவல் மிஷினை வச்சு பிசினஸ் பண்ணுவானுங்க, சரியா? பிசினஸ் பண்ணி அதுல நடக்கிற அந்த ஒரு ஃபன்னா ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்ல. அவன் மேக்ஸார போய் அடிக்கிறது, அதை வச்சு காசு சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி விஷயம்லாம் போகும்ல. அதே மாதிரி இவனுங்க வந்து ஒரு விஷயம் பண்ணுவானுங்க, ஓகேவா? ஏன்னா அந்த ட்ரெய்லர்ல அந்த ஏதோ மெஷினை வச்சுட்டுலாம் உட்காந்துருக்கானுங்க, அதை வந்து ஏதோ பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் இருக்கப்போ இவனுங்களும் அதை வச்சு ஏதோ ஒன்று பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சீரியஸ் நோட்ல இந்த ஹெலிகாப்டர்லாம் வர மாதிரி காட்டுறானுங்க. மேபி வேற ஏதாவது அதை ஒரு கண்டென்ட்டுக்குள்ள போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, பொதுமக்களுக்கு இடையூறாவும் அந்த மாதிரி போயிருதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில இருந்து இவங்க எப்படி எஸ் ஆகுறானுங்க. இப்ப இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுல, அந்த மெஷினாலதான் ஒரு பிரச்சனை வரும். இவனுங்க போய் அங்க ஏதோ ஒண்ணு பண்ணி, ஓகேவா, அந்த மெஷினாலதான் ஒரு பிரச்சனை வரும். ஒரு கொலையை நடக்கடாம பண்ணிடுவானுங்க, அந்த மாதிரிலாம் வரும்ல. அதே மாதிரி இதுலயும் வந்து அந்த ஏலியனை வச்சு ஒரு பிரச்சனை வருது, அதை சுத்தி தான் கதை இருக்கும் படம் ஃபுல்லாவே. அதுக்காக எஸ்கே வந்து இறங்கி இது பண்ற மாதிரி தான் இருக்கும் முழுக்க முழுக்க. ஆனா இப்படி ஒண்ணு இருக்கலாம்ல, அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அது உள்ள அந்த ஏலியன் வருதுன்ட்டு. இல்ல அப்படின்னா அந்த காமெடி ட்ராக் வந்திருக்காது இல்ல. அப்படிலாம் இல்ல. மிட்டாதான் இருக்குன்னு தோணுது. பாஸ்ங்கறாங்க டைட்டில், பாஸ்ங்கறாங்க தெரியல. டைட்டில் எந்த கன்ஃபர்மேஷன் இல்ல, எங்க இருந்து இந்த ரூமர் ஜெனரேட் ஆச்சுன்னு தெரியல. அது ஏலியன் வருது, ஏலியனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கலாம். எதுக்கு ப்ரோ பேசுறீங்க அதெல்லாம்? ரூமர்ங்கறாங்க. சரி, அப்படி ரூமரா இருந்தாலும் வாரிஸ் கூட அப்படிதான் ப்ரோ சொன்னாங்க, ரூமர் தான் சொன்னாங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. குர்தீப் புனல்னு சொன்னாங்க, லியோக்கு அந்த மாதிரி சொன்னாங்க ப்ரோ. வாரிஸ் கரெக்ட்டா சொன்னாங்க. இல்ல ப்ரோ, பாஸ்ன்னு இருந்தாலுமே பாஸ்ங்கற டைட்டில் ரொம்ப மோசமான டைட்டில் எதுவுமே கிடையாது. பாஸ்ங்கற டைட்டில் வந்து மோசம்லாம் இல்ல, பட் வந்து நல்ல டைட்டில். நமக்கு இன்னும் வந்துட்டு பாலிடிக்ஸ்க்குலாம் நல்லா யூஸ் ஆகுற டைட்டில் தான் அது வந்துட்டு. இல்ல இவனுங்க வந்து எப்படி, இப்ப பாஸ்ன்ற வேர்டு வந்து நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற வேர்டுன்றதுனால இவங்களுக்கு பழசா தெரியுது, கிரிஞ்சா தெரியுது இவங்களுக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, புதுசா ஃப்ரெஷ்ஷா ஏதாவது லியோ மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு காப்பிரைட் வாங்கி வச்ச மாதிரி சில பேர் பேசுவானுங்க, எதுக்கு அவனுங்கிட்ட எல்லாம் போயிட்டு. ஆமா ஆமா ஆமா, நீங்க சொல்றது சுரேஷ் ப்ரோ, அந்த பாயிண்ட் நான் யோசிச்சேன். நீங்க சொல்றது 100% அவனுங்க அதுக்கு காப்பிரைட் வாங்கி வச்ச மாதிரி பேசுவாங்க. யாரு சிவாஜி த பாஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. ராஜேஷ் உங்கால் தான் ஐயா, என் ஆளுலாம் கிடையாது. நம்பியார் காலத்துல நம்பியார் காலத்துல வில்லன்களை வந்து பாஸ் சொன்னது கரெக்டா தப்பா? அவனுக்கு காப்பிரைட் வாங்கி வச்ச மாதிரி பேசுவானுங்க உங்க ஆளுங்களாம். எங்க டைட்டில் தான். ஆமா, என்ன பண்ணா எங்களுக்கு எதுக்கு எங்கால் லீடர்னே வச்சுக்கிட்டோம். லீடர் பாலையா டைட்டில் அவங்கடாரான் ஜோக்கர். வேற ஏதாவது வித்தியாசமா கதையோட ரிலேட்டடா தான் வரும். அதான் சொல்றேன், இவன் பசில் தான் போட்டான், பசில் ரிலேட்டடா எது வேணா இருக்கட்டும், ஆனா கேரக்டர் நேமா இருக்கட்டும். கேரக்டர் நேமா இருக்க சொல்றீங்களோ? ஓகே ஓகே, கேரக்டர் நேமா இருக்க வாய்ப்பு இல்ல. அப்ப என் பேர் வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும் ப்ரோ. வாய்ப்பு இல்ல ப்ரோ. தம்பி இதெல்லாம் பார்க்க மாட்டேன், வாயில கட்ட வார்த்தை தான் வரும். No bad words in this space.
போடாடே புண்டா. எக்ஸ்பெரி எக்ஸ்பெரி ஒரு கும்பல் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு இமேஜ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து ரூமர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுல அந்த பிரச்சனையில இமேஜ் குறைஞ்சிருச்சு, அதனால கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் அப்படிலாம் இல்ல. தியேட்டர். அதுல ஏதாவது இம்பாக்ட் ஆகும் நீ நினைக்கிறியா? உங்களுடைய தாழ்மையான இல்ல ப்ரோ, கருத்து. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இது வந்து ப்ரோ இது தலைமுறையா இப்படி வளர்ந்து வர நடிகர்கள் மேல இருக்கிறது தான் ப்ரோ இவனுக்கும் இப்போ வந்திருக்கு. இல்ல வேற இல்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. இது சோசியல் மீடியாவில் தவிர கீழே போனா யாருக்குமே தெரியாது. வெளியில போனா யாருக்குமே ஆஃப்லைன்ல. தெரியாது. ஓகே இல்ல இன்னும் சொல்ல போனா இதை வந்துட்டு அந்த அளவுக்கு யாருமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா ஓகே சோசியல் மீடியால வந்துட்டு அதிக ஃபேன் பேஸ் இருக்கிறது நம்ம தான். நம்மளே வந்துட்டு வேண்டாம் ஒரு பொண்ணு விஷயத்த நம்ம தெரியாம வந்துட்டு இதெல்லாம் பேச விடான்னு அவாய்ட் தான் பண்ணிருக்கோம். ஆனா இது நமக்கு நடந்தா அது எல்லாருமே நமக்கு பேசிப்பாங்க. தேவையில்லை ப்ரோ. இப்போ நம்ம வந்து தேவையில்லை, யாருடைய இன்னொரு பர்சனலும் வீட்டுக்கு தேவையில்லை. இன்னொரு வீட்டை பத்தி இதை பேசினா நம்ம நம்ம அவாய்ட் வீட்டை பத்தி பண்ணிட்டோம். இன்னொருத்தன் பேசுவான். சரியா? நம்ம ஆனா எதுவுமே பேசாமலே நம்ம வீட்டுல யாரு படுத்து கிடக்குறான்ற அளவுக்கு பேசுறாங்க. ஓகேவா? நமக்கே வந்து மாமாவில பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் 3 புருஷன் 4 மாப்பிள்ளை அந்த மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. சரியா? அவங்க எல்லாம் வந்து அடுத்த வீட்டை பேசுவாங்க. நம்மளும் அந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம ஜஸ்ட் பார்த்தோமா, ஓகே அவ்வளவுதான். அதை பத்தி பேசி இதுல டிஸ்கஸ் பண்ண என்ன இருக்கு? சரி சையத் பிஸ்மி ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தானே, சும்மா ஒரு தகவலுக்கு இந்த மாதிரி சம்பாரிச்சுதான் அவங்க பசங்களுக்கு சாப்பாடு போடுறானா அவன். அது நீங்க நேற்று கேட்டிருக்கீங்க, நான் பார்த்தேன். அது நல்ல கேள்விதான். இந்த மாதிரி பேசிதான் அவங்க சம்பாதிக்கிறானா? அவங்க வந்து நம்மளை பத்தி அவங்க வந்து நம்மளை பத்தி பேசினா நம்ம திருப்பி பேசலாம். எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்மளை பத்தி நம்ம கிட்ட வர்றதே இல்லை. அவங்கள பத்தி நம்ம இதுக்கு பேசிக்கிட்டு பிஸ்மிலாம் வந்து அவன்லாம் இருக்கு அவனுக்குலாம் பெருசா இப்படி எல்லாம் பேசி அவங்க குழந்தைக்கு அதுல வந்து சாப்பாடை போட்டு வளர்த்து இதுக்கு வந்து அந்த மாதிரி தொழில் பண்றவங்களே நல்லா நிம்மதியா கரெக்டா போறாங்க. அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவன் பொண்டாட்டி வந்து இப்ப ஏதாவது ஒரு ஆக்டருக்கு வந்து ஸ்டேட்டஸ் போடுதுன்னு வச்சுக்கோயேன், சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன் அப்படின்னு அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவான் போல இவனும். ஓகேவா? இங்க பாத்தீங்களா என் பொண்டாட்டி அவங்க கூட கனெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒண்ணு எடுத்து போடுவான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் நினைக்கிறேன். போதும் எதுவுமே பேசக்கூடாதா உனக்கு? அப்படியே உனக்கு சண்டை போட்டு அவனே மஞ்ச பத்திரிக்கை நடத்துற நாய். அந்த நாய் அப்படிதான் யோசிப்பான். அவன் பொண்டாட்டி ஊர் மேல விட்டானா அப்படிதான் பேசுவான். என்னையா பேசிட்டு இருக்கீங்க? அவனெல்லாம் சும்மா பாரபட்சம் எல்லாம் பார்க்க கோரையோட முழு இது வந்து நீங்க அலெக்ஸ் பேசுக்கு வந்து கேளுங்க எப்படி பேசுற அப்படின்ட்டு. நீங்க உடனே மியூட் போட்டு விட்டுறீங்க. நாமளே அந்த மேட்டரை நிறைய பேசிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் வருது. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மேட்டரை அவனை அடிக்கதான் செய்வாங்கல்ல. விடுங்க. அவன் எல்லாம் எங்க அனுபவிக்கணுமோ அங்க அனுப்புவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவ்வளவுதான். சலார் ட்ரைலர் இருந்தது, ரிலீஸ் ட்ரைலர். அதுல வந்து ஒரு ஃப்ரேம்ல யாஷ் வராப்ல. அதுல இதே மாதிரிதான் ஜவான்லயும் சொன்னாங்க தளபதி வராரு. இல்ல அதுல அந்த படியேற மாதிரி ஒரு சீன் அந்த கோட் சூட்ல, அது யாஷ்ன்னு நினைச்சேன்னா. அது யாஷ் இல்லையா அப்போ? தெரியல, ட்ரெய்லர் பார்க்கல. பார்த்தவங்க சொல்லுங்க. பார்க்கலையா? ட்ரெய்லர் என்ன அதேதான். கேஜிஎஃப் ப்ரோ, வெயிட் பண்ணுங்க ப்ரோ. இது என்னது ஜவான்ல தளபதி இதே மாதிரிதான் வரா அப்படின்ட்டு அந்த போட்டோ எல்லாம் எடுத்து போட்டாங்க. வந்திருந்தாரு. இல்ல ப்ரோ, இன்டர்வியூல சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் கனெக்ஷன் இல்லன்னு சொல்லிட்டு. ஆமா ப்ரோ, அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு ப்ரோ. கேஜிஎஃப் ஓட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வராதீங்கன்றாரு. கேஜிஎஃப் ஓட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வராதீங்கன்னு சொன்னாரான்னு தெரியல. ஐ மீன் அதுதான் கேஜிஎஃப் கனெக்ஷன் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ல வராதீங்கன்னு சொல்லிட்டா அப்படி. ஆமா ஆமா ஆமா, இந்த யூனிவர்ஸ் வேற, இது கேஜிஎஃப் இதுக்கும் ஒரு லிங்க் கூட கிடையாது அப்படின்றாரு. அது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இல்ல ஆக்சுவலி இது வந்து கேஜிஎஃப் முன்னாடியே எழுதின கதை. அது படமா உக்ரம் வந்து கொஞ்சம் சின்னதா. இது வந்து அவனுடைய யூடியூஸ்ல கேஜிஎஃப் வந்து சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தானா அவன் சொல்றது. அன்னைக்கு சொன்னான் ஒரு இதுல.
சரி ஓகே, ரொம்ப ஓவரான பேச்சு. சரி ஓகே. ஆனா இப்ப பிரசாந்த் நீல் எப்பவுமே கொஞ்சம் ஷட்டிலா பேசக்கூடிய ஆள் தான். கொஞ்சம் வந்துட்டு என்ன அவன் சொல்றது, அடி வாங்குவான்னு தான் கொஞ்சம் நினைக்கிறேன். சட்டிலா தான் வந்துட்டு இது பண்ணுவாரு. பிரசாந்த் எனக்கு வந்துட்டு ஒண்ணு இல்ல, இந்த இந்த டோனாவே கலர் டோனாவே ரொம்ப இருட்டா இருந்தது. கொஞ்சம் ஒரு ஒரு இது இல்லாம, அது ஏன் அந்த ஒரே அந்த டோனி கொஞ்சம் வேற ஏதாவது புதுசா இது பண்ணலாம். கேஜிஎஃப் 2ல இருக்கக்கூடிய அந்த டோன் மாதிரியே அப்படியே இருந்துச்சு. ஹலோ, வேற ஒரு டிஐ நல்ல வேற ஒரு 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 கலர் டோன்ல இவங்க அறிவா இருந்திருக்கலாம். லைக் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செப்பியா கூட இருந்திருக்கலாம். இது ரொம்ப இதா இருந்துச்சு, இருட்டா. டார்க் நல்லா இருக்கும் ப்ரோ. என்ன நல்லா இருக்கும் என்னையா நீ, டார்க் டோன் ஒரு ரெப்படிட்டிவா இருக்குதுல்ல, எல்லாருமே அதை பண்ணிட்டாங்கல்ல. இப்ப கேஜிஎஃப் 2ல வந்து இவர் வந்து இது பண்ணாரு, அதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆனா நிறைய படங்கள் அதே மாதிரி அதே ஒரே மாதிரியான அந்த பிக்சரைசேஷன் டோன்லயே வந்துட்டு வருது. புரியுது புரியுது. கடைசியா பாலையா கூட பகவந்த் கேசரியில அந்த மாதிரியான ஒரு கலர் டோன்ல தான் நடிச்சிருந்தாரு. ஐயா அது கலட்டோனே இல்லைங்கய்யா, விட்டுருங்க அதை செஞ்சு. இல்ல இல்ல, வேற என்ன அந்த சினிமாட்டோகிராஃபியா? அந்த கலர் டோனை 300ல புடிச்சானுங்க ஓகேவா, அதையே வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க இன்னும். ஜாக் ஸ்னைடர் தாங்க அது எல்லாத்துக்குமே காரணமே. அவர் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, அதை வந்து பிரச்சனை பண்ணாப்புல. ஆமா, இன்ஸ்பயர் பண்ணாரு. அதுக்கப்புறம் அப்படியே கேஜ் அப்படியே ஏதோ கப்சா நிறைய படம் வந்துருச்சு. ஆமா, கப்சாலாம் அதே மாதிரிதான். ஐயோ சாமி, பேரு கேட்ட மாதிரி படம் பேரு கேட்ட மாதிரி படமே கப்சாவா இருக்கும் போல. பாட்டு ஒண்ணு கேட்டேன், பாட்டே கப்சா மாதிரி இருந்துச்சு, கப்சாவா இருந்துச்சு. கப்சா குப்பை, வேற எதுவுமே அந்த டைப்ல வந்தது ஓடலையே. யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு ப்ரோ, அவங்க தம்பியோ யாரோ கனடா அந்த இதுல ஏடியா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஏடியோ ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்காங்க போல, அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்துருக்காங்களாம் சலார்ல. அது கைண்ட் ஆஃப் உக்ரமாமா. இருக்கீங்களா யாராச்சும்? இருக்கேன். யாருமே பேசாம சைலண்டா இருக்கிறீங்க. இல்ல கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பண்ணியிருந்திருக்கிறாரு பொழுது, இப்பதான் பார்த்தேன். அந்த இது சொல்லிட்டு இருந்தேன்ல, ராஜேஷ்க்கு ரிப்ளை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, கண்டென்ட் எதுவோ அதுதான் வந்துட்டு இதாகும், இதுல வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு நான் பாக்கலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஆடுகளம் கம்பேரிசனை, ஆடுகளம் என்னதான் நல்ல கண்டென்ட்டாவே இருந்தாலும் இந்த படம் இருக்குதுல்ல, சிறுத்தை காவலன் சிறுத்தை எல்லாம் முடிச்சிட்டு தான் ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்துட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு டேட் ஆஃப் அப்ரோச் வந்து அப்படி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அதுதாங்க இருக்குது bro. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. அப்ப ஏன் ஜிகர்தண்டா நல்ல பாசிட்டிவ் வந்து வந்துடாது போல. இன்னைக்கும் வந்து ஜிகர்தண்டா டைம்ல வந்துட்டு மக்கள்கிட்ட காசு இருந்துச்சானே தெரியல. இல்ல அப்படிலாம் இல்லைங்க. ஜிகர்தண்டாவாவது வந்துட்டு ஓரளவு வந்துட்டு அது கமர்ஷியல்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ரூட்டடான ஆக்ஷன் கிடையாது. ஆனா இது பார்க்க கேப்டன் மில்லர் பாக்குறப்ப ரொம்ப ரூட்டடா அக்செப்ட் பண்ணத ரூட்டடா இருக்க மாதிரி தெரியுது. ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு ரூட்டடு இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகாத ஒரே ஹீரோ வந்துட்டு தளபதி மட்டும்தான். நீங்க லியோவா இருந்தாலும் வாரிசா இருந்தாலும் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்கணுங்கிறது மட்டும் தான் அவங்களோட எண்ணம். மற்றபடி இந்த ஃபார்முலா எல்லா ஹீரோவுக்கும், ரஜினி முதற்கொண்டு எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும்.